அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம வீட்டில் விதை போட்டிருந்தது, நம்ம செடி விதைகளில் போட்ட கத்திரிக்காய் நாற்று கிடச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் உபயோகித்த பொருட்களுடைய விதைகள் பச்சை மிளகாய், தக்காளி அவங்களும் கிடச்சிட்டாங்க. குடை மிளகாய் நான் வாங்கியிருந்தேன், அதுவும் விதை போட்டிருந்தேன், அதுவும் ஒன்று வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு வளைச்சி கொடுப்பாங்கன்னு தெரியல. கத்திரி நாற்றெல்லாம் நல்லா ஒரு அடிய உயரம் வந்தாச்சு. நம்ம இப்போ அதிலே வைக்கும்பொழுது அது வளர்ச்சி குறைவாக இருக்கும். அதனால் வேறு இடம் மாற்றி நம்ம வச்சிட்ருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வேஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி தக்காளி மிளகாய் விதையெல்லாம் கீழே போடுறத விட நம்ம இந்த மாதிரி விதைகள் போடும்போது நமக்கு கிலோ கணக்கில் தக்காளி அறுவடையெல்லாம் நான் போன வருஷம் பண்ணியிருந்தேன். பச்சை மிளகாய் அறுவடை இந்த வருஷம் தான் பண்ணுறேங்க. போன வருஷம் அவ்வளோவா கை கொடுக்கல. போன வருஷம் நம்ம அதிகமாக கொடுத்தது தக்காளியும் வெண்டைக்காவும் தான். இந்த வருஷம் அதிகமாக கொடுக்கறது கத்திரிக்காவும் பச்சை மிளகாய். தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முறையில் நீங்களும்